ரஷ்யாவோட கர்ஸ்க் ரீஜியன்ல உக்ரைனோட தாக்குதல் இல்லை உள்ள நுழைஞ்ச அந்த உக்ரைனோட வீரர்களோட அந்த ஒரு முன்னேற்றம்ன்றது இப்பவும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா என்னதான் நிறைய இடத்துல நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம், நிறைய இடங்கள்ல உக்ரைனோட ஆர்மிக்கு நாங்கள் சேதாரங்களை ஏற்படுத்திட்டோம்னு சொன்னாலும் இன்னமும் ரஷ்யாவோட வீரர்களால் உள்நுழைஞ்ச ரஷ்யாவோட பார்டருக்குள்ள ஊடுருவி உள்ள தாக்குதல் நடத்திட்டு இருக்க உக்ரைனோட சோல்ஜர்ஸை ஒட்டுமொத்தமாக இன்னமும் வெளியே அனுப்ப முடியல. இப்போ பிரச்சனையானது இந்த கர்ஸ்க் பகுதியும் தாண்டி அதுக்கு பக்கத்தில் இருக்க லெப்பர்ட்ஸ்க்கு வரைக்கும் பரவி இருக்கு. நேற்று ரஷ்யாவோட ஒரு மிலிட்டரி பேஸை இந்த இடத்துல உக்ரைனோட ஒரு ட்ரோன் தாக்குதல்ல ரொம்பவே பெரிய ஒரு அழிவுக்குள்ளாகி இருக்காங்க. அந்த இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ எந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த பகுதி முழுக்க ஒரு ரெட் அலர்ட்டை கொடுத்துட்டு உடனடியாக அங்கே இருக்க மக்களை வெளியேற்ற பணிகளில் இப்போ ரஷ்யா ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யுத்தம்ன்றது உக்ரைனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. கர்ஸ்க் ரீஜியனை குறி வச்சு ஹிட்லர் பண்ண அதே ஒரு பெரிய தப்பை இப்போ ஜெலன்ஸ்கியும் பண்ணிட்டு இருக்காரு. இது இந்த யுத்தத்தோட ஒரு போக்கையே, ஏன் இந்த ரஷ்யா உக்ரைன்ன்ற அந்த யுத்தத்தோட ஒரு பாதையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இப்போ மாறிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இதே கர்ஸ்க் ரீஜியனில் தான் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. அதை மட்டும் உக்ரைன் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அது உக்ரைனோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா ரஷ்யாவுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய அடியானது விழுந்துடும். ஸோ உக்ரைன் அதை தான் குறி வச்சிருக்காங்களா, இல்லை இந்த கர்ஸ்க் பேட்டிலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக நேற்று நைட்டு நடத்தப்பட்ட அந்த ட்ரோன் தாக்குதல் ரஷ்யாவே கொஞ்சம் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். கர்ஸ்க் பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு 2 நாளாக உக்ரைனோட சோல்ஜர்ஸ் உள்ளே போயிருந்தாலும் உக்ரைனால் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருந்து அந்த லைனை தாண்டி 10 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க உள்ள நுழைஞ்சு அந்த 10 கிலோமீட்டர் டெரிட்டரியை இப்போ இவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், ரஷ்யாவோட ஆர்மி சீஃப் இவங்க எல்லாருமே புதின் கூட பேசின ஒரு கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உக்ரைனோட ஆர்மியோட முன்னேற்றத்தை தடுத்துட்டோம், கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனை பின்வாங்க வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை ரஷ்யாவோட அதிபர் புதின் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் காலத்தில் இருந்து வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்த்தோன்னா உக்ரைன் இன்னமும் அட்வான்ஸ் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. காரணம், நிறைய இடங்களில் ரஷ்யாவோட சோல்ஜர்ஸை பிரிசனர் ஆஃப் வார்ஸை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு எதிர்பாராத ஒரு தாக்குதல் இப்படி ரஷ்யாவோட நிலைகள் மேல நடத்தப்படுறப்போ ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் திடீர்னு ஒரு 10 பேர் இருக்க இடத்துல அவங்க சுற்றி ஒரு 50-60 உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் ஒன்னா சூடுறப்போ அவங்க வேற வழியே இல்லாமல் சரண்டர் வர மாதிரி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா ரஷ்யாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு அந்த இடத்துல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 கிலோமீட்டர் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது எல்லாராலையுமே இப்போ ஒத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ரஷ்யாவை தவிர்த்து மற்ற நாடுகள் எல்லாருமே, குறிப்பாக இந்த போரை பற்றி படிக்கிற அந்த நிறைய அமைப்புகள், இன்னும் நிறைய இன்டெல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மினிமம் ஒரு 10 கிலோமீட்டர் ஆகுது ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள இப்போ உக்ரைனோட படை அட்வான்ஸ்மெண்ட் ஆகி போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் பதிலுக்கு ரஷ்யா இதுக்கு எப்படி கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இந்த உக்ரைனோட ஃபோர்ஸஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மேசிவான ஏர் ஸ்ட்ரைக், மிசைல் ஸ்ட்ரைக் மட்டும் இல்லாமல் கண்ணா பின்னான்னு இந்த உக்ரைனோட ட்ரூப்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்காங்களோ அந்த பகுதிகளை நோக்கி அதிகமான அவங்களோட ஏர்ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த டார்கெட்டை கோஆர்டினேட்ஸை வச்சு இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4000 பேர் வரைக்கும் அந்த கர்ஸ்க் பகுதியில், குறிப்பாக அந்த சுதா டவுனை சுற்றி இருக்க 4000 பேரையும் இப்போ எவாக்குவேட் பண்ணிட்டதா அந்த ரீஜனோட கவர்னர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ இது ரஷ்யாவா இல்லை உக்ரைனான்ற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுற அளவுக்கு, ஏன்னா இவ்வளவு நாள் யுத்தம்ன்றது உக்ரைனுக்குள்ள தான் இருந்துச்சு. இந்த யுத்தமானது அப்படியே இப்போ திசை மாறின மாதிரி ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ரஷ்யாவோட கவனத்தை எடுக்கணுன்றதுக்காக இப்ப ரஷ்யாவுக்குள்ள இந்த யுத்தத்தை ஜெலன்ஸ்கியோட அந்த ஆர்மி வீரர்கள் இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் ஜெலன்ஸ்கி இதை பத்தி பெருசா எந்த ஒரு விஷயமும் சொல்ல, ஆனா இன்னைக்கு அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. அல் ஜசீரால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுக்குள்ள இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு ரஷ்யா தான் காரணம், உக்ரைனால என்ன பண்ண முடியும்ன்றத இப்போ ரஷ்யா தெரிஞ்சிருப்பாங்க. இன்டைரக்டா தான் அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. டைரக்டா நாங்கள் தான் அடிச்சோன்னு சொல்லலை. ஏன்னா டைரக்டா அடிச்சோன்னு சொன்னால் அதோட கான்சிக்வன்சஸ் என்ன வரும், இல்லை அதுக்கு ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்டைரக்டா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரஷ்யாவுக்குள்ளே இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு ரஷ்யா தான் மூல காரணமோ, உக்ரைனால ஒரு சில விதத்தில் ரஷ்யாவை எப்படி ப்ரெஷர் பண்ண முடியும், ரஷ்யாவை உக்ரைனால என்ன பண்ண முடியுன்றதுக்கு இது எல்லாமே இப்போ எக்ஸாம்பிள்ஸாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் இந்த தாக்குதல் பற்றின அவரோட கமெண்ட்ஸை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் 350 உக்ரைன் சோல்ஜர்ஸை இந்த கர்ஸ்க் பேட்டில் வச்சு கொண்டுட்டதா ரஷ்யாவும் ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த கர்ஸ்க்ன்றது இதை கர்ஸ்க் 2.0 பேட்டில்னு சொல்கிறாங்க. 2.0னா இப்போ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எதுன்னு பார்த்தோன்னா 1943 ரஷ்யாவை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஜெர்மனி, நாசி ஜெர்மனியோட வீரர்கள் ஒரு பெரிய படையை கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் வீரர்கள், 4000 டேங்க்ஸ், 1500 ஆர்மர்டு வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படையை கொண்டு வந்து ஒரு 246 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு டிஃபென்சிவ் லைனுக்கு எதிராக இந்த ஜெர்மனி போராட்டம்
போராடுறதுக்கு வராங்க. எப்படியாச்சும் ரஷ்யாவோட இந்த லைன்ஸை உடச்சிடணும், ரஷ்யாவை இந்த இடத்துல சுக்குநூறாக ஆக்கிடணும், சோவியத் ரஷ்யாவை நம்மளுக்கு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டோவோட இந்த கர்ஸ்க்ன்ற பகுதியில் வச்சு உலகத்திலேயே ஒரு பெரிய டேங்க் பேட்டில், உலகத்திலேயே ஒரு பெரிய காலாட்படை யுத்தமானது இரண்டாம் உலக போர் டைம்ல நடக்க ஆரம்பிக்குது. சரியா சொன்னா ஜூலை 5ஆம் தேதி 1943 நடக்க ஆரம்பிக்கிற இந்த யுத்தமானது ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்தை தாண்டி ஒரு பெரிய யுத்தமா நீண்டுட்டு இருந்துச்சு. இதுல சோவியத் ரஷ்யாவுக்கு தான் வெற்றி கிடைச்சது. ஏன்னா உள்ள வந்த அந்த நாசி ஜெர்மனி வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரவிட்டு இந்த 240 கிலோமீட்டர் ஃப்ரண்ட் லைன் இருந்து சொன்னல ரஷ்யாவோட டிஃபென்சிவ் லைன்ஸ், அதுல வெறும் 12 கிலோமீட்டர் மட்டும் தான் இவங்களால பிரீச் பண்ண முடிஞ்சது. ஆனா அதுக்குள்ளேயே சோவியத் ரஷ்யாவுக்கும் இந்த ஜெர்மனிக்கு ஏற்பட்ட போர்ல இந்த ரெண்டு தரப்புகளையும் சேர்த்து ரஷ்யாவோட 1500 டேங்க்ஸ், இந்த பக்கம் சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அந்த நாசி ஜெர்மனியோட 3500 டேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5000 இருந்து 6000 டேங்க்ஸ் வரைக்கும் அந்த இடத்துல இழப்புகளா ஏற்பட்டுச்சு. நாசி ஜெர்மனியோட ஒரு மிகப்பெரிய தோல்வியாகவும் இது பதிவாகுச்சு. இது காரணம் என்னன்னா இந்த கர்ஸ்க் பகுதியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட அந்த கேட்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்க ரஷ்யாவா இருந்தாலும் சரி இல்ல சோவியத் ரஷ்யா இருந்தாலும் சரி, மாஸ்கோவை போயிட்டு ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான வழி இதுதான். அதிகமா மலைகள் கிடையாது, அதிகமா வந்து காடுகள், வெறும் மரம் சார்ந்த பகுதிகள், அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய இடம். ஸோ இதை வந்து நம்ம குறி வச்சோம்னா இந்த ஃப்ரண்ட்ல நம்ம ஓப்பன் பண்ணனா ஈஸியா மாஸ்கோ அடிக்கலான்றது தான் அன்னைக்கு ஜெர்மனியோட ஹிட்லர் போட்ட ஒரு கணக்கா இருந்துச்சு. அது உடஞ்சதுக்கு அப்புறம் சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக நாசி ஜெர்மனியோட அந்த வீழ்ச்சின்றது ஆரம்பிச்சது. இப்போ அதே இடத்துல அதே பகுதிகளில் திரும்பவும் ரஷ்யாவை உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதுல ரெண்டு விஷயத்துல ஒத்து போற ஒரு ஒத்துமை என்னன்னா, அப்பவும் சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக ஜெர்மனியோட ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் ஒரு சிலது பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்பயும் அதே மாதிரி மடோரா வகையை சேர்ந்த ஜெர்மனியோட ஆர்மர்டு பர்சனல் கேரியர்ஸையும் ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸையும் இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதையும் ரஷ்யா ஒரு சில இடங்கள்ல அழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹிஸ்டரி வில் ரிப்பீட்ன்ற மாதிரி, வரலாறு திரும்ப நடக்கும்ன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல இது ரெண்டுமே ஒத்து போகிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த தெர்மல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கர்ஸ்க் ரீஜன்ல இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு அணு உலை. இது வந்து இப்போ IAEA டைரக்டான அந்த மானிட்டரிங்ல இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னொரு 60 இருந்து 65 கிலோமீட்டர் தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்டா பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கும் ஒரு 60 இருந்து 65 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை உக்ரைன் அது வரைக்கும் முன்னேறிட்டாங்கன்னா, ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய பேக் ட்ராப்பா அவங்களுக்கு ஒரு பின்னடைவா ஏற்பட்டிருக்கிறது என்னன்னா, நிறைய பேர் ரஷ்யாவோட வார் பிளாகர்ஸே சொல்றது இதை பத்தின இன்டெல் இன்புட்ஸ்ன்றது, உளவுத்துறை தகவல்கள்ன்றது ரொம்ப நாளா ரஷ்யாவுக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி பார்டர்ல உக்ரைனுக்கு ஒரு புது ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா ஒரு பீஸ் டீலுக்கு ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு போனா ரஷ்யாவோட ஒரு சில பகுதிகள் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரஷ்யா எப்படி அந்த இடத்துல உக்ரைனுக்கு ஒரு ப்ரெஷரை போடுவாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரெஷரை இந்த உக்ரைனால ரஷ்யா மேல போட முடியும்னு சொல்லிட்டு நிறைய உளவு தகவல்கள் உள்ள வந்திருக்கு. ஆனா இது எப்பயும் போல நார்மலா உக்ரைனால ரஷ்யாக்குள்ள வந்துட முடியாது, ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி தகவல்கள் வரும். அதை இக்னோர் பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யாவையும் இந்த இடத்துல நிறைய கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஒருவேளை உக்ரைன் பிடிச்சிட்டாங்க இல்லை உக்ரைனோட கண்ட்ரோல் கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்யாவால் நெகோசியேஷன் டேபிளில் வந்து அந்த ஒரு பீஸ் டீலுக்கான அந்த ஒரு பிரச்சனையில் வந்து இந்த 4 ரீஜனையும் நான் வச்சுக்கிறேன், இல்லை நான் வந்து இந்த அளவுக்கு அந்த ஒரு நெகோசியேஷனே நடக்க முடியாது, அந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு விடுவாங்களான்றது இந்த இடத்துல ஒரு சந்தேகம் தான். உள்ள வரவும் விட மாட்டாங்க. ஏன்னா இந்த 10 கிலோமீட்டர்லேயே ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லை பின்னாடி தள்ள ட்ரை பண்ணுவாங்களே தவிர இதை தாண்டி உள்ள முன்னேறதுக்கான அந்த வழிகளை ரஷ்யா கொடுக்க மாட்டாங்க. இப்போ 1000 சோல்ஜர்ஸ்ன்றப்போ நிறைய பிரிகேட்ஸும் உள்ள வரதா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ஏரியல் அட்டாக் அதிகமாக நடந்துட்டு இருக்கப்போ உக்ரைன் இப்போ அவங்க கண்ட்ரோலில் இருக்க பகுதிகளை அவங்களால ஹோல்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனோட மூவ்மெண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு, நிறைய இடங்கள் அட்வான்ஸ் ஆகி போறாங்க. ஆனால் இது நடக்கிற பேட்டர்னை பார்த்தோன்னா, ஏன்னா ஈஸியாக உள்ள உக்ரைன் வராங்க, நிறைய பேர் பிரிசனர் ஆஃப் வாரா பிடிக்கிறாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ஈஸியாக உள்ள வரப்போ இது ஒரு ட்ராப் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ட்ராப் ஏதோ ஒன்று செட் பண்ணி இதை ஒரு காரணமாக வச்சு அடுத்தது ரஷ்யா ஒரு பெரிய அட்டாக் பண்ணுறதுக்கு இதை ஒரு காரணமாக மாற்றிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி இதை ஒரு ட்ராப்பாகவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்கேஸ் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரைக்கும் உக்ரைன் போயிட்டாலுமே இது ஒரு ட்ராப்பாக ரஷ்யா செட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை காரணமாக வச்சு உக்ரைன் மேலே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார். ஏன்னா இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் தான். ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன், ஃபுல் ஸ்கேல் வார், ஒரு முழு நேர போர், இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதில் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவில் அந்த ஒரு முழு நேர போரில் அவங்களால பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ட்ராப்பாகவும் மேபி இதை ரஷ்யா செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ களத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, கர்ஸ்க் பகுதியில் ரஷ்யாவோட படைகளுக்கு எதிராக உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளேயே நுழைஞ்சு இப்போ ரஷ்யாவை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு சரியாக பார்த்தோன்னா 2 மணி ரஷ்யாவோட டைம் படி அந்த லிபர்ட்ஸ்க் ரீஜியனில் ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட அந்த கர்ஸ்க் பகுதி இந்த லிபர்ட்ஸ்க் பகுதியை குறி வச்சு 75க்கும் அதிகமான ட்ரோன்ஸை உள்ள உக்ரைன் அனுப்பியிருக்காங்க. அதில் 19 ட்ரோன்ஸை இந்த பகுதியில் மட்டுமே வச்சு ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்திருக்கு. இதை தாண்டி இந்த செக்யூரிட்டி எல்லாம் பிரீச் பண்ண ஒரு சில ட்ரோன்ஸ் இந்த மிலிட்டரி பேஸில் இந்த லிபர்ட்ஸ் பகுதியில் இருக்க ஒரு முக்கியமான மிலிட்டரி பேஸ் மேலே விழுந்து வெடிச்சு சதனதில்
அந்த இடத்துல பெரிய ஃபயர் ஆனது ஏற்பட்டிருக்கு. தீயணைப்பு துறையினர் இப்போ அந்த இடத்துல போராடி தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய இடங்கள் அம்யூனிஷன்ஸ்ன்றது நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெடிமருந்துகள், வெடிப்பொருட்கள், இது சம்பந்தப்பட்ட வெடிப்புகள் அந்த பகுதிகளை சுற்றி ஏற்படுறதுனால ஒரு 1000 பேரை உடனடியாக அந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்ணி அந்த லிபர்ட்ஸ் பகுதியை சுற்றி ஒரு ரெட் அலர்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. யாரும் ஃபர்தர் நோட்டீஸ் வர வரைக்கும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஆர்மியே உள்ளே இறங்கி அங்கே இருக்க மக்களை எல்லாம் எவாக்குவேட் பண்ணிட்டு இப்போ அந்த தீ அணைக்கிறது, வெடிக்காத அந்த டெட்டோனேட்ஸை செயலில் இருக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பணிகளில் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா ஒரே இந்த ஒரு 2-3 நாளில் உக்ரைன் பக்கம் இருந்து அந்த யுத்தமானது ஒட்டு மொத்தமாக இப்போ ரஷ்யா பக்கம் திரும்பிட்ட மாதிரி இருக்குது. இப்போ எல்லா மீடியாவோட பார்வையும் இங்கே தான் இருக்குது. மிடில் ஈஸ்ட்டை பற்றி யாரும் பெருசாக பேசுகிறாங்களோ இல்லையோ, ரஷ்யா உக்ரைன் போரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யாவை உக்ரைன் இன்வைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த சம்பவங்கள் எல்லாமே பெருசாக காட்டப்பட்டிருக்கு. அப்போ மற்ற பகுதிகளில் எதுவுமே நடக்கலையா? ஏன்னா இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இது இருக்கப்போ இதை பற்றி மட்டும் தான் எல்லாம் பேசுகிறாங்க, மற்ற பகுதிகளில் எதுவும் நடக்கலையான்னு பார்த்தோன்னா அப்படியே உக்ரைனுக்குள்ளே இன்னும் அந்த யுத்தமானது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நேற்று நிப்ரோ ரிவர் கிராஸ் பண்ணி கர்சன் பகுதிகளுக்குள்ள உள்ள நுழைய முயற்சி பண்ண 70 சோல்ஜர்ஸை ரஷ்யா ஒரே டைம்ல அந்த போட்ஸோட வச்சு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப்ரோசிஷியான்னு சொல்லிட்டு இந்த பகுதிகளில் எல்லாமே இன்னும் யுத்தம் தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள உள்ள நுழைஞ்சு உக்ரைன் அடிச்சிட்டு இருக்க அதே டைம்ல உக்ரைனோட டெரிட்டரியை ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரண்ட் லைன் அப்படியே உக்ரைன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிட்டு இன்னும் டெரிட்டரி அதிகமாக கேப்சர் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ எந்த தைரியத்தில் இல்லை எந்த ஒரு பிளானோட உக்ரைன் இப்போ ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த நெகோசியேஷன் டேபிளில் நம்மளோட கை இருக்கணுன்ற அந்த ஒரு மனப்பாங்கில் மட்டும்தான் மேபி இதை பிடிச்சிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இது ட்ராப்பாக இருந்துச்சுன்னா உக்ரைனுக்கு வரப்போகிற நாட்களில் தான் பிரச்சனை அதிகமாக போகுது. இப்போ இந்த மிலிட்டரி பேஸ் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் மாஸ்கோவுக்குள்ள எமர்ஜென்சி மீட்டிங் ஆனது கூட்டப்பட்டிருக்கு. அதே டைமில் கிரீமியாவோட கடல் பகுதியிலையும் ஒரு 8 அன்மேன்டு போட்ஸையும் அழிச்சிருக்கிறதா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பதற்றங்கள்ன்றதையும் தாண்டி ஒரு முழு நேர போர் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் தொடங்குறதுக்கான எல்லா முடிவுகளையும் இப்போ உக்ரைன் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் ஜெலன்ஸ்கி இப்போ இதை பற்றி அந்த கமெண்ட் கொடுத்துருக்கிறது தான் ரொம்பவே வைரலான விஷயமா வெளியே மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு எங்கிருந்து விடுபெறுது உங்களாக்கே.